ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீமதி. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அப்படி எக்ஸாமுக்கு நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான ஒரு 5 டிப்ஸை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், மேக் ஏ ஸ்டடி டைம் டேபிள். லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமை பேஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், கோ த்ரூ ப்ரீவியஸ் ரீட் கொஷின்ஸ். டைம் டேபிள் மேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா படித்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னென்ன கொஷின் படிச்சிருக்கீங்க, எந்தெந்த கொஷின் படிக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி படித்த கொஷினை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும், எப்போவுமே மறக்காது. தேர்ட் திங், டேக் எ நோட்ஸ். நீங்கள் என்னென்ன கொஷின்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தவிர என்னென்ன கொஷின் படிக்கலை அப்படிங்கிறத ஒரு நோட்டில் டாபிக்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு டாப்பிக்காக கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் பேசிக்காக காமனாக எல்லாமே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன படிக்கணும், நெக்ஸ்ட் என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நோட்டில் வந்து டாபிக்ஸாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் படிக்காத டாபிக்ஸ் எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோர்த் திங், ஸ்டடி அலோன். ஒரு சில பேர் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்களோட மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஒரு சில பேர் வந்து தனியாக உட்காந்து படித்தா மட்டும்தான் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஃபிஃப்த் திங், ஸ்லீப் ஹெல்ப்ஸ் டு லேர்ன். இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிறதுனால உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். எதுவுமே கேதர் பண்ணிக்க முடியாது உங்களால். தூங்குறப்ப மட்டும்தான் உங்களோட பிரெயினில் எல்லா இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் ஆகும். அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, தூங்கலை அப்படின்னா உங்களோட மைண்ட் திரும்ப ரீகால் பண்ணுறப்போ அது மெமரி ஆகாது. மெமரியில் இருந்தாலுமே அது உங்களால் ரீகால் பண்ணி பார்க்க முடியாது. எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், அவாய்ட் ஃப்ளூயன்சி எல்யூஷன்ஸ். இந்த ஃப்ளூயன்சி எல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஷின்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் நாள். அந்த டைமில் நீங்கள் படிக்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி தள்ளி வச்சுருவீங்க. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோடனே அந்த கொஷின்ஸ் நீங்கள் நல்லா படித்த கொஷின்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை ரீகால் பண்ணும்போது அதை மறந்துருப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஃப்ளூயன்சி எல்யூஷன்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறப்போ அந்த கொஷின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எழுதி பார்க்கணும். ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1 hour கழிச்சும் அந்த கொஷின் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறப்போ அது உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வெளில வர முடியும். ஸோ அதனால் படிக்கிறப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. செகண்ட் திங், டோன்ட் கம்பேர் யுவர் ப்ரிப்ரேஷன்ஸ். நீங்கள் படிக்கிறத அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க படிக்கிறது அவங்க எழுத போகிறாங்க, நீங்கள் படிக்கிறது நீங்கள் எழுத போகிறீங்க. நல்லா நீங்கள் படிக்கிறத மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால் அடுத்தவங்க ப்ரிப்ரேஷனோட உங்கள் ப்ரிப்ரேஷனை கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ, என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியுமோ அதை மட்டும் நீங்கள் படித்து எழுதுங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. ஸோ அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாமல் படிக்க ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் திங், டோன்ட் ரிவைஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ரிவைஸ் பண்ணுறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தனியாக உட்காந்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிவைஸுங்கிறதே ஆகும். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து படித்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக மைண்டில் ஸ்டோர் ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ரிவைஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் திங், டோன்ட் ஸ்டடி நியூ சாப்டர் டாபிக்ஸ் லாஸ்ட் மினிட்ஸ். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ், இப்போ நீங்கள் படித்த கொஷின்ஸ் அதை மட்டும்தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். புதுசாக ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகாது. ஸோ அதனால் புது சாப்டர்ஸ் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ் மட்டும் அந்த டைமில் ரீகால் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு.
ஸோ லாஸ்ட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் எக்ஸாம்ஸ். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மார்க் குறைய போகிறது கிடையாது. இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதனால் நல்லா தான் எழுதுவோம், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோட நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதி நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ஸ்ரீமதி.